Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. ஆமென். சங்கீதம் 115 சங்கீதத்திலே 15வது வசனத்திலே வாசிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மணிப்புத்திரனுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி கர்த்தர் திருவுளம் மாற்றுகிறார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதற்கொண்டு கர்த்தரை துதிப்போம் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீதுகாரன் தொடர்ந்து சங்கீதங்களை பாடிக்கொண்டே இருக்கிறான். அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். இன்றைக்கும் நாம் உலகத்துல எதையோ நாம் செய்கிறோம். ஆனா வானத்தையும் பூமியும் படைத்தவர், சகலவற்றுக்கும் எஜமானர். யோபின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், 38-32 வாசிக்கிறோம். ராசிகளை அதினின் காலத்திலே வரப்பண்ணுவாயோ, அதை சார்ந்த நட்சத்திரங்களை வழிநடத்துவாயோ, வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ, அது பூமியை ஆளும் ஆளுகையை திட்டம் பண்ணுவாயோ என்று ஆண்டவர் கேட்கிறார். வானத்தின் நியமங்கள் இருக்குது. எல்லாவற்றையும் ஆளுகிற தெய்வம். அவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான், அவருக்கு பிரியமாக பரிசுத்தமாய் வாழ்வது, அவரை துதிப்பது, அவரை ஆராதிப்பது. இதைதான் அவர் விரும்புகிறார். ஆமென். இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா. Thank you, Jesus. நித்தியமாய் உன் நாமம் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும். நித்தியமாய் உன் நாமம் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும். நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீதானையா. நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீதானையா. யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே. இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்கச் செய்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்கச் செய்தீரே. வல்லவர் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, வல்லவர் நீர்தானே, நல்லவர் நீர்தானே. பாடும் பாடல் நீதானே, தேடும் தேடல் நீதானே. நாமே நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நித்தியமாய் உன் நாமம் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும். நித்தியமாய் உன் நாமம் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும். நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீதானையா. நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீதானையா. வானத்திலும் பூமியிலும் விருப்பம் செய்
சத்தியமே நிரந்தரம் நீதானையா, நித்தியமே என் சத்தியமே நிரந்தரம் நீதானையா. பான்மையினால் முடிசூட்டுகிறேன், பாதையெல்லாம் மெய்யாக பொழிய செய்கின்றேன். வருடத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறேன், பாதையெல்லாம் மெய்யாக பொழிய செய்கிறேன். காண்பவர் நீர்தானே, காப்பவர் நீர்தானே, காண்பவர் நீர்தானே, என காப்பவர் நீர்தானே, நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே, நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நித்திய நித்தியமா உம் நாமம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உம் பேர் பேசப்படும். நித்திய நித்தியமா உம் நாமம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உம் பேர் பேசப்படும். நித்தியமே என் சத்தியமே நிரந்தரம் நீதானையா, நித்தியமே என் சத்தியமே நிரந்தரம் நீதானையா, நிரந்தரம் நீதானையா. மண்ணுலகை விசாரித்து மகிழச் செய்கின்றேன், தானியங்கள் விளையச் செய்ய தண்ணீர் பாய்ச்சுகிறேன். மண்ணுலகை விசாரித்து மகிழச் செய்கின்றேன், தானியங்கள் விளையச் செய்ய தண்ணீர் பாய்ச்சுகிறேன். மீட்பர் நீர்தானே, என் மீட்பர் நீர்தானே, மீட்பர் நீர்தானே, என் மீட்பர் நீர்தானே, நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே, நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நித்திய நித்தியமா உம் நாமம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உம் பேர் பேசப்படும். நித்திய நித்தியமா உம் நாமம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உம் பேர் பேசப்படும். நித்தியமே என் சத்தியமே நிரந்தரம் நீதானையா, நித்தியமே என் சத்தியமே நிரந்தரம் நீதானையா, நிரந்தரம் நீதானையா. வானத்திலும் பூமியிலும் விருப்பம் செய்கின்றேன், மேகங்கள் எழ செய்து மழை பொழிகின்றேன். வானத்திலும் பூமியிலும் உன் விருப்பம் செய்கின்றேன், மேகங்கள் எழ செய்து மழை பொழிகின்றேன். வல்லவர் நீதானே, நல்லவர் நீதானே. ஆமென். வானத்திலும் பூமியிலும் மழை செய்யலாம். எலியா என்ற மனுஷன் நம்மை போல பாடுள்ளவனாயிருக்கும் கருத்தாய் ஜெபம் பண்ணினதுனால கையளவு வேகம்தான். நான் அதுல விசுவாசத்தை வைத்து அவர் இருந்த பொழுது மழை பெய்யும். கருத்தாய் ஜெபம் பண்ணினார்.
வானத்தில மழை பெய்ய வல்லவர். ஆண்டவரை நம்பி ஜோமன் ஆண்டவர் மழையை பெய்ய செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தெய்வம். He is Almighty God. Almighty என்றாலே சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் எல்லாம் கூடும், எல்லாம் முடியும். உங்க வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதம், மழை ஒரு ஆசீர்வாதமான ஒன்று, ஆசீர்வாதமான மழை இல்லையா? கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, வல்லமையை, மகிமையை பெய்ய செய்வார். ஹல்லேலூயா. நித்தியம் நித்தியமாக அவருடைய நாமம் நிலைத்து தலைமுறை தலைமுறைக்கும் அவர் பேர் பேசப்பட்டு கொண்டேதான் இருக்கும். அதை nobody can stop. ஆண்டவருடைய நாமம், அந்த நாமம் அது உயர்ந்து கொண்டே இருக்கும். அது இயேசுவின் நாமம், அது உயர்ந்து கொண்டே இருக்கும். அதை நிறுத்துவதற்கு எந்த ஒரு சக்திக்கும் அதிகாரம் இல்லை. எத்தனையோ சாம்ராஜ்யங்கள், எத்தனையோ எம்பயர்ஸ் எழும்பினது, ஆனால் எதுவுமே நிற்க முடியவில்லை, எதுவும் நிற்காது. கடைசியில் ஆண்டவர் தானியேலில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், மேதிய பெர்சியர், எகிப்தியர், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோமர்கள் எத்தனையோ பேர் எழும்பினாங்க. ஆனால் கடைசியாக ஆண்டவரின் நாமம் இன்றைக்கும் என்றைக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறோம். நாம் அவரை தான் துதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமம், அவருடைய பெயர் என்றைக்கும் என்றைக்கும் நிலைத்திருக்கும், பேசப்பட்டு கொண்டே இருக்கும். அவரை நாம் துதித்துக் கொண்டே இருக்கும். அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.